பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சிறப்புக்குரிய ஷாபான் மாதத்தில் செய்ய வேண்டிய ஒரு சின்ன அமலை தான் பார்க்க போகிறோம். இந்த ஷாபான் மாதமே அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதம்ன்ட்டு பலருக்கும் தெரியாமல் இருக்குது. பொதுவாக அமல்கள் உயர்த்தப்படுறதை பற்றி நம்ம கேட்டோம்னா நம்ம வாரத்தில் வியாழக்கிழமை அமல்கள் உயர்த்தப்படும் அந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கிறோம். அது வாரத்துக்கான கணக்காக இருக்குது. ஆனால் வருஷத்துக்கான கணக்காக அமல்கள் உயர்த்தப்படுவது பார்த்திங்கன்னா இந்த ஷாபான் மாதமாக இருக்குது. எப்படி நமக்கு லைலத்துல் கதிரில் அந்த ஒரு வருஷத்துக்கான விதி தீர்மானிக்கப்படுதோ அந்த மாதிரியான சிறப்பு இந்த ஷாபான் மாதத்துக்கு இருக்குது. அப்போ இது விதி தீர்மானிக்கக்கூடிய நாள் கிடையாது, அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள். அமல்கள் எதை வச்சு உயர்த்தப்படும்? நம்ம செஞ்சுருக்கக்கூடிய நல்ல அமல்களை வைத்தும் அதனுடைய இன்னும் நம்ம செஞ்ச பாவத்தை வைத்து அது உயர்த்தப்படும். எதுவுமே மாறாது. விதி கூட பார்த்திங்கன்னா அல்லாஹ் தீர்மானிக்கிறது. ஆனால் நன்மை தீமை அப்படிங்கிறது நாம் செஞ்சுருக்கிறது. அப்போ நாம் செஞ்சது தான் மேலே போக போகுதுங்கும்போது போகக்கூடிய கணக்குகள் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. இந்த மாதம் முழுவதும் அதனால அஞ்சி நடந்து நம்ம இபாதத் செய்யணும்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா ஷஹாபாக்கள் கேட்கும்போது, யார் ரசூலுல்லா நீங்கள் இந்த மாதம் மட்டும் அதிகமாக நோன்பு வைக்கிறீங்க? ரமலானில் நமக்கு ஃபரலான நோன்பு இருக்குது, ஆனால் இந்த மாதம் நமக்கு ஃபரல் இல்லையேன்னு கேட்கும்போது, நம்மளுடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்களில் நான் எப்படி நோம்பாளியாக இல்லாமல் இருக்கட்டும்னு கேட்டாங்க. ஏன்னா அப்போ நோம்பாளியாக இருக்கும்போது அல்லாஹ்வுக்கு ஒரு கருணை வரும். இப்போ நாம் நிறைய தப்பு பண்ணியிருப்போம். நம்மளுடைய கணக்குகள் அல்லாஹ்ட்ட போகும்போது அவன் நம்ம மேலே கோவப்பட்டு நம்ம விதியை என்ன பண்ணிடக்கூடாது, மோசமாகவோ இல்லை தண்டனையாகவோ சோதனையாகவோ மாற்றிடாமல் இருக்கணும். இந்த மனிதனுக்கு இந்த தண்டனை இறங்கட்டும்னு சொல்லிட்டு அல்லாஹ் கொடுத்துட்டானா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய பாவத்தை பார்த்துட்டு நவுது பில்லா அல்லாஹ் காப்பாற்றுவானாக. அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னு என்ன பண்ணணும்? நம்ம அந்த நேரத்தில் கருணையை பெற்றுக்கணும். அப்போ கருணையில் உயர்ந்தது எதுவாக இருக்கும்? ஒரு நோம்பாளி பசியோடு இருக்கான், தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் அப்படி பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஒரு உண்ணாவிரதத்தில் இருக்கான். நீ எனக்கு பர்மிஷன் கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கக்கூடிய நிலையில் இருக்கிறான்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அவனுடைய பாவத்தை கூட அந்த நோன்பை கொண்டு மன்னிப்பான்னு சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். அதனால தான் இந்த மாதம் அதிகமாக எந்த நாள் வேணால் நோன்பு வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஷாபான் மாதம் ஒரு நோன்பு, 10 நோன்பு, 15 நோன்புன்னு நீங்கள் எவ்வளோ விருப்பறீங்களோ அவ்வளோ நோன்புகள் அதிகமாக வைங்க. இது அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதம். நிச்சயமாக அதை நம்ம நினைவு ஊட்டி கொண்டு தான் அமல்களுக்கு போகணும். ஏன்னா அதுதான் இந்த மாதத்துடைய சிறப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை செய்து கொள்ளுங்க. இதை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே சாப்பிட கொடுங்க. ஒரு 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அந்த 2 வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு, எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துகிட்டு சூரா ஆல இம்ரானுடைய 103வது வசனத்தை இருக்கு பாருங்க, அதை 11 முறை அதில் ஓதி ஊதணும். ஃபஸ்ட்டு இது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிச்சுக்கோங்க. ஒரு தட்டத்தில் ஒரு 2 வாழைப்பழத்தை எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கோங்க. அதுக்கு பிறகு தரூதே இப்ராஹிம் 3 தடவை ஓதிக்கோங்க. தரூதே இப்ராஹிம் அப்படிங்கிறது சலவாத்து. தொழுகையில் ஓதுவுமே அந்த ஹத்தியாத்தில் ஓதக்கூடிய சலவாத்து தான் இது. பார்த்திங்கன்னா நபியின் மீது நம்ம சலவாத்து சொல்கிறதன் மூலமாக நமக்கு இம்மை மறுமையுடைய ஆசீர்வாதங்கள் அல்லாஹ்விடத்துலேருந்து நமக்கு கிடைக்கிது. இன்னும் உயர்ந்த அந்தஸ்துகள் மறுமையில் கிடைக்கும். நபியின் பரிந்துரை கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். முதல்ல 3 தடவை தரூதே இப்ராஹிம் ஓதிக்குங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 3 தடவை அஸ்தோஃபிருல்லா ஓதிக்குங்க. அஸ்தோஃபிருல்லா அஸ்தோஃபிருல்லா அஸ்தோஃபிருல்லான்னு 3 தடவை பாவ மன்னிப்பை கேட்டுக்கோங்க. கேட்டதுக்கு பிறகு இந்த ஆல இம்ரானுடைய வசனத்தை 11 முறை ஓதிக்கொள்ளுங்க. அந்த வசனம்தான் வஹ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு வதுகுரு நிஹ்மத்தல்லாஹி அலைக்கும் இன் குந்தும் அஹ்தாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஷ்பஹ்தும் பிநிஹ்மா இஹ்வானன் வகுன்தும் அலா ஸஃபா ஹுஃப்ரத்தின் மினன்னாரி ஃபஅன்கதகும் மின்ஹா கதாலிக்க யுபையினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தஹ்ததுன். அல்லாஹ் இதில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய அர்த்தமே அல்லாஹ்வின் கயிற்றை நீங்கள் அனைவரும் உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருளை நினைவில் கொள்ளுங்கள். நிச்சயமாக எதிரிகளாக இருந்தபோது அவர்களை உங்கள் இதயங்களை ஒன்றிணைத்து அவன் அருளால் நீங்கள் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள். நீங்கள் நெருப்பு குழியின் விளிம்பில் இருந்தீர்கள்,
அதிலிருந்து உங்களை காப்பாற்றினான். நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக அல்லாஹ் இவ்வாறு தனது வசனங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான்னு அர்த்தம். அல்லாஹ் இதில் பார்த்தீங்கன்னா எதிரிகளாக இருந்தவங்களை கூட அல்லாஹ் சேர்த்துறான். வெவ்வேறு மனிதர்களாக இருந்தவங்களை என்ன அல்லாஹ் ஒத்துமைப்படுத்துகிறான். அதுக்கப்புறம் நரகத்துக்கு போகிற அளவுக்கான பாவங்களை செய்தவர்களை கூட அல்லாஹ் அந்த பாவத்திலிருந்து காப்பாற்றி நேர்வழிப்படுத்தி அவர்களுக்கு என்ன பண்ணுறான், ஒரு பாதையை அமைத்து தரான். அதை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த ஒரு வசனம். இது பார்த்தீங்கன்னா ஓதக்கூடிய வீட்டில் இது அன்பும் அதிகரிக்கக்கூடிய வசனமாகவும் இருக்குது. இதை நம்ம ஓதி பழத்தில் ஊதி நம்ம கொடுக்கும்போது குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பரக்கத் ஏற்படும். இன்னும் பார்த்திங்கன்னா இதன் மூலமாக குடும்பத்தில் ஒரு பிரிவினைலாம் இருந்துச்சு, நமக்குள்ளே ஒரு மனக்கசப்பு இருக்குது, ஒரு சண்டை சச்சரவு இருக்குது, ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கிறாங்க, ஆளுக்கு அவங்கவுங்க ஒவ்வொரு பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க, இன்னும் ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்களுக்கு அக்கறை இல்லை, ரொம்ப சுயநலமாக இருக்காங்க, அவங்கள பற்றி மட்டுமே யோசிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தால் அதுவும் சரியாகும். இந்த ஒரு அமல் நமக்கு அன்பையும் பெற்றுத்தரும், மனதை ஒன்றிணைக்கும், குடும்பம் பிரிந்து விடாமல் ஒன்றாக செயல்படுவதற்கு காரணமாக இருக்கும். பொதுவாக குடும்பத்தில் ஒற்றுமை இருந்தாவே வீட்டில் அதிகமாக பரக்கத்து இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லை, பரக்கத்து இல்லை, வறுமையாக இருக்குன்னு சொன்னபோது கூட என்ன சொன்னாங்கன்னா, குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுக்கா உட்காந்து ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒட்டுக்கா உட்காந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் வீட்டில் பரக்கத்து செல்வம் பெருகுவதற்கும் கடன் அடைவதற்கு என்ன காரணம்னா அது ஒரு சுன்னத்தாக இருக்குது. நம்ம வீட்டில் ஒற்றுமையாக சந்தோஷமாக நம்ம இருப்பதுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வறுமையை போகக்கூடியதாக இருக்குது, நம்மளுடைய நிலைமையை மாற்றக்கூடியதாக இருக்கும். அதனால் குடும்பத்தில் நம்ம வாழக்கூடிய முறையும் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் இதை ஓதுவதனால உங்களுக்கு ஒரு நெருக்கடி இருந்து கொண்டே இருக்குது, ஏதாவது ஒரு கஷ்டம் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது, அது விலகணும்னு நினச்சிங்கனாலும் அதிலிருந்தும் உங்களுக்கு என்ன பண்ணுவான், இதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டுவான். நிச்சயமாக இது ஒரு பரக்கத்தை கொண்டு வரும், செல்வத்தை கொடுக்கும். இன்னும் அது எல்லாத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமையாக இருக்கலாம். தரித்திரம் நீங்கி வறுமை நீங்கி வருமானம் கொழிப்பதற்கும் இது ஒரு காரணமாக இருக்கும். இதை 11 முறை ஊதிட்டு கடைசியில் 3 முறை தரூத் இப்ராஹிம் ஓதி முடித்து கொள்ளுங்க. ரொம்ப சின்ன அமல் தான், இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் அனைவருக்காக நம்ம தொடர்ந்து துவா செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க.